பெண்களை கொண்டு போய் நிர்வாணப்படுத்தி சிறையில் வச்சிருப்பாங்க. கை காலை கட்டி போட்டு எங்க இருக்காரு உன் கணவர், எங்க இருக்காரு. அவர் திரு வெற்றிமாறன் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய அந்த சென்சார் அனுமதிக்காக இது புனையப்பட்ட கதை என்று அவர் அந்த கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று என்னுடைய உறவினர் அன்பு தம்பி செல்வம் அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொலை, மிக மோசமான சிமெண்ட் ஆலைகளால் அங்கே எப்படி எங்களுடைய விவசாய மக்களுடைய அந்த குரலற்ற மக்களுடைய விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு சென்றவரை மிக அருகில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு பெரும் பணக்காரர்கள் மூலமா அவர்கள் கொலை முயற்சி நடைபெறும். அல்லது கொலை முயற்சி காவல்துறை பெண்களை விசாரணைக்கு என்று அழைத்து சென்று தங்கள் பாலியல் இச்சைக்கு தீர்த்து கொள்கின்ற போது அந்த பாலியல் இச்சையில் ஈடுபட்ட அல்லது வீச்சுருவாளை கொண்டு அவர்கள் தலையை தனியாக வெட்டி எடுத்து இது போன்ற குற்றங்கள் செய்தான். இதுதான் அதுபோன்று வெடிகுண்டுகளை வீசி காவல் நிலையத்திலேயே எந்த காவல் நிலையத்தில் வைத்து அந்த பெண்ணை கற்பழித்தார்களோ அந்த காவல் நிலையமே விடுதலை படம் பாகம் 1 பாகம் 2 குறிப்பா 2 நடந்த அந்த காட்சி அமைப்புகள் அத்தனையும் 90% என். ஆனால் நான் நடந்தேறிய சம்பவங்களை சொன்னால் அது என் கட்சியை நாளை தடை. தாயை சிங்கள ராணுவம் கற்பழிப்பது, மகளை அப்பா முன்னால தாய் முன்னால கற்பழிக்கிறது, அங்க எப்படி அந்த மக்களை கொன்று 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரையிலும் இந்த பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்க. செங்களம் வலையொலி பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமிகு வேல்முருகன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப விடுதலை திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அது வாத்தியார் என்ற ஒரு கதாபாத்திரம் அதுல அதுதான் முக்கிய கதாபாத்திரமா இருக்கும். ஆமா. அந்த திரைப்படத்துல வர கதாபாத்திரம் புலவர் கலிய பெருமாளுடைய பாத்திரம் அப்படின்றத சொல்றாங்க எல்லாருமே. நீங்க பார்த்துருக்கீங்க அந்த திரைப்படத்தை. அந்த திரைப்படம் குறித்து உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்க. அன்பு சகோதரர் திரு வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் விடுதலை திரைப்படம் பாகம் 1 பாகம் 2 இரண்டையும் நான் பார்த்தேன். பாகம் 1 விட பாகம் 2 விடுதலை திரைப்படத்தில் புலவர் ஐயா அவர்களுடைய அந்த வாழ்வியலை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை சூழலை, எந்த மக்களுக்காக அவர்கள் போராடினார்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் எப்படி அந்த மக்களோடு இரண்டர கலந்து அந்த மக்களுக்காக வாழ்ந்தார்கள். அதனால் அவருக்கு நில உடைமையாளர்கள் பண்ணையாளர்களினுடைய எதிர்ப்பு, அதனால் அவர்களுடைய குடும்பம் சந்தித்த இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், அவருடைய தோழர்கள் பாதிப்புகள், அதற்கும் பிறகு அதற்காக அரசு எப்படி அவரை கையாண்டது, குறிப்பாக காவல்துறை எப்படி அவரை கையாண்டார்கள், அந்த வாழ்வு முழுவதுமாக மிகச்சிறப்பாக காட்சி அமைக்கப்பட்டு அவர் திரு வெற்றிமாறன் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய அந்த சென்சார் அனுமதிக்காக இது புனையப்பட்ட கதை என்று அவர் முதல் படத்தை வெளியிடுகின்ற போதே அதில் தெரிவிக்கிறார். ஆனால் நான் பார்த்த அளவில் அது எங்கள் கடலூர் மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டத்தில் நடந்தேறிய ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு கதை அம்சம் நிறைந்த ஒரு திரைப்படமாகத்தான் நான் விடுதலையை பார்க்கிறேன். ஐயா புலவர் கலிய பெருமாள், அவருடைய அன்பு மகன் வள்ளுவன் மற்றும் சோழ நம்பையார், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், புலவர் ஐயாவுடைய மனைவி, வள்ளுவம் அவருடைய மனைவி, அதுபோன்று அவருடைய அந்த அவரை சார்ந்த அந்த குடும்ப உறவுகள், இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய துன்பத்தை துயரத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக அந்த உங்களுக்கு தெரியும் அந்த அரியலூர் ரயில் வெடி விபத்து, அதில் தமிழ்நாடு விடுதலை படையின் மீதும் புலவர் ஐயா அவர்களோட சீடர்களான தோழர் தமிழரசன் உள்ளிட்ட தமிழ்நாடு விடுதலை படை வீரர்கள் மீதும் சுமத்தப்பட்ட அந்த மாறாத அந்த பழி இந்த படைப்பின் ஊடாக
ஒரு நல்ல ஒரு புரிதலை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். அதில் என்னன்னா, புலவர் ஐயாவுடைய அன்பு மகன் வள்ளுவன் உள்ளிட்டவர்கள் அதில் தூக்கு தண்டனை வரையில் அவர்கள் அந்த வழக்கை சந்தித்து, பிறகு அது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் என்று போராடி அந்த வழக்கிலிருந்து அவர்கள் தண்டனை குறைக்கப்பட்டு ஆயுள் சிறை அனுபவங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த நீதிமன்ற அந்த தீர்ப்பு, அந்த காட்சிகளை தவிர்த்து மீதி 90% அந்த மண்ணில் நடந்தேறிய ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாகத்தான் நான் அந்த படைப்பை பார்க்கிறேன். காரணம், நானும் இளமை காலத்தில் புலவர் ஐயா அவர்களுடைய சீடர்களாக இருந்த மிக முக்கிய தோழர்களோடு, தோழமைகளோடு பழகியவன். அந்த முந்திரிக்காட்டு மண்ணில் அவர்களோடு உலாவியவன் என்ற அடிப்படையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. திரைப்படம் குறித்து இன்னொரு கேள்வி. கேளுங்க, தாராளமா கேளுங்க. நீங்கள் அந்த பன்ருட்டி பகுதியை சேர்ந்தவர். ஏன்னா அந்த அரியலூர், ஜெயங்கொண்டம், கடலூர் மாவட்டங்களில் பெரும்பகுதி இன்றைக்கு இருக்கிற அரசியல் ஆளுமைகள், இன்றைய இந்த புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசனுடைய அரசியல் புரிதல், அதனுடைய தாக்கன்றது இருக்கும். அந்த அளவில் உங்களை இந்த திரைப்படம் பார்க்கும்போது ஏற்பட்ட பாதிப்புகள் ஏதாவது அதை பற்றி பேசும்? நான் 1970களில் பிறந்து நான் 80களில் ஒரு 10 வயது பள்ளி பருவ மாணவனாக இருந்தபோது புலவர் கலியபெருமாள் ஐயாவை குறித்தும் தோழர் தமிழரசன் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு விடுதலைப்படையை குறித்தும் நான் தெரிந்து கொண்டவன். அந்த படையில் அவர்களோடு களமாடிய சக தோழர்களோடு மிக நெருக்கமாக இருந்து அன்பு பாராட்டியவன். குறிப்பாக தோழர் தமிழரசன் அவர்கள் காலத்தில் மிக சிறு வயதில் அவரோடு பழகியவர்கள் தோளோடு தோள் நின்று பிற்காலத்தில் அந்த தமிழ்நாடு விடுதலை படையை ஒரு காலகட்டத்தில் தலைமையேற்று நடத்திய, இன்று உயிரோடு இருக்கின்ற தோழர் சுப்ப இளவரசன், மறைந்த கோவகம் ராமசாமி, மறைந்த அறிவு, மறைந்த தோழர் லெனின், தோழர் சின்னத்தம்பி, பிற்காலத்தில் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு வழக்குக்காக நீதி கோரல் சம்பவத்தில் ஈடுபட்ட தோழர்கள், முத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்புக்காக அந்த கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று முயற்சி எடுத்த தோழர் லெனின் அவருடைய அந்த இறப்பு, தோழர் சின்னத்தம்பி அவருடைய இறப்பு, அதுபோன்று குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் என்னுடைய உறவினர் அன்பு தம்பி செல்வம் அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொலை செய்ததற்கு அதற்காக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விடுதலைப்படை நடத்திய தாக்குதல்கள், அதுபோன்று எனது அருகாமையில் இருந்த சமுட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விருப்புலிங்கம் என்ற என்னுடைய இனிய அன்புக்குரிய நண்பர், அவரை ஒரு காவல் ஆய்வாளர் விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு சென்றவரை மிக அருகில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தார்கள். இந்த 2 சம்பவத்திற்கும் 2 உயிர்கள், அப்பாவி தமிழ் மக்கள் உயிர்களை காவல்துறையினுடைய ஆதிக்க அரச பயங்கரவாதம் கொண்டிருக்கிறது என்பதற்காக அந்த குள்ளஞ்சாவடி காவல் நிலைய தாக்குதலை நடத்தி அன்றைய தமிழரசன் அவர்களால் வளர்க்கப்பட்ட, அவர்களால் பயிற்சியளிக்கப்பட்ட புலவர் கலியபெருமாள் அவர்களிடம் அரசியல் பயின்ற தோழர்கள் பிற்காலத்தில் அந்த தாக்குதல் சம்பவத்தை ஈடுபட்டு அந்த வழக்கில் நானும் என்னுடைய சகோதரர் திருமாவளவனும் விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டு அன்றைய காவல்துறை கியூ பிரிவு உயர் அதிகாரிகளாக இருந்த திருமதி திலகவதி, பிற்காலத்தில் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர், அதுபோன்ற அன்றைய கியூ பிரிவினுடைய எஸ்பியாக இருந்த ஓய்வு பெற்ற திரு டிஜிபி ராமானுஜம் போன்ற உயர் அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பாதிப்புகளை சந்தித்தது என்னுடைய குடும்பம். காரணம், தோழர் தமிழரசன் அவர்கள் வழியில் ஐயா ஆசிரியர், வாத்தியார் என்று அழைக்கப்பட்ட புலவர் அவர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்ட ஒரு மண்ணாக எங்கள் முந்திரிக்காட்டு செம்மண் விளங்கியது. ஏன்னால் தோழர் தமிழரசன் அவர்கள் பிறந்தது எங்கள் கடலூர் மாவட்டம் மதகளில் மாணிக்கம் என்கிற கிராமம். அதுபோன்று ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்கள் பிறந்ததும் எங்களுடைய கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அருகே. ஆக அந்த பெண்ணடம் அந்த பகுதி, அதை ஒட்டி அரியலூர் பகுதி, அது எல்லாமே ஒரு பக்குவப்பட்ட ஒரு புரிதலுக்கு உள்ளாக்கி ஒரு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு சாதி மதங்களை கடந்து தமிழ் சமூகத்தின் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக, சாதி ஆதிக்கத்திற்காக, நில உடைமை பண்ணையார்களுக்கு எதிராக அந்த களத்தில் இவர்களுடைய அந்த வெள்ளைத்தாளில் சிகப்பு எழுத்துக்களால் அச்சடிக்கப்பட்டும் கைகளால் எழுதப்பட்டும் துண்டறிக்கைகளை
நானும் பள்ளி பருவத்தின் மாணவனாக இருந்து அதை படித்து நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக சேர்ந்து துண்டறிக்கைகளை விநியோகம் செய்த அந்த பழைய நினைவுகள் எல்லாம் இந்த படத்தில் துண்டறிக்கைகள் காட்டப்பட்ட போது அந்த ரயில்வே நிலைய மேலாளர் இடத்திலே சென்று 2 இளைஞர்கள் அப்பாவி பொதுமக்கள் செத்துவிடக்கூடாது என்கிற அந்த பதைபதைப்போடு அந்த கருத்தை ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக வைக்கப்பட்டதை தவிர அது பொதுமக்கள் பயணிக்கின்ற தொடர்வண்டி அந்த விபத்துக்கு உள்ளாகி அந்த மனித உயிர்களை சாகடிக்க வேண்டும் என்கிற நோக்கம் தமிழ்நாடு விடுதலை படைக்கு இல்லை என்பதை நானும் அறிவேன் அந்த காலத்தில். அதையெல்லாம் இன்றைக்கு அப்படியே தத்துரூபமாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அந்த செய்தி அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் உயரதிகாரிகளுக்கு சொல்லுகின்ற போது இதே வேலையா போச்சு உங்களுக்கு என்று அவர் கடிந்து கொள்கின்றதெல்லாம் நிஜத்தில் நடந்தது. ஏன்னா அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய தோழர்களோடு தான் என்னுடைய வாழ்வு அந்த காலத்தில் இருந்தது. நானும் அந்த பொன்பரப்பிலோ பெண்ணடத்திலும் ஆண்டிமடத்திலும் செந்துறையிலும் அந்த தோழர்களோடு நான் சொன்ன இந்த தோழர்களோடு நான் இருந்திருக்கிறேன். இந்த பகுதியிலே நான் அவர்களோடு பல்வேறு போராட்ட களங்களில் பங்கெடுத்திருக்கிறேன். அதனால எனக்கு அவர்களோடு சுப்ப இளவரசன் உள்ளிட்டவர்களோடு எங்கள் கிராமத்திலும் இருந்தும் தமிழ்நாடு விடுதலை படைக்கு நான் சார்ந்த புலியூர் காட்டுசாகி என்கிற என்னுடைய சொந்த ஊரில் இருந்தும் தமிழ்நாடு விடுதலை படைக்கு சில தோழர்கள் இருந்து பணியாற்றினார்கள், என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் கூட. அதனால அந்த தம்பிமார்கள்லாம் ஆக அவர்கள் ஒரு லட்சியத்திற்காக சாதி ஆதிக்கத்திற்கு சமூக ஒற்றுமைக்காகவும் ஆதிக்க அரச பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் மிக மோசமான சிமெண்ட் ஆலைகளால் அங்கு எப்படி எங்களுடைய விவசாய மக்களுடைய அந்த குரலற்ற மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு இன்றைக்கும் முற்றுமுறுமாக அங்கே விவசாயமே பொய்த்து போய் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் சிமெண்ட் ஆலை நிறுவனத்தில் இன்றைக்கு கூட ஒரு தனியார் சிமெண்ட் நிறுவனத்தில் நான் கடந்த மாதம் இதற்காக நம்முடைய சட்டமன்றத்திலே பலமுறை நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு அங்கே யூனியன் உருவாக்குவதற்கு அங்கே இருக்கிற மிகப்பெரிய அரசோடு நெருக்கமாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள் அனுமதிப்பதில்லை, யூனியன் வைக்கிறதுக்கு அனுமதிப்பில்லை. அதை யாராச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே உள்ளூரில் இருக்கிற நிலச்சுவாந்தர் கான்ட்ராக்டர் பெரும் பணக்காரர்கள் மூலமாக அவர்கள் கொலை முயற்சி நடைபெறும் அல்லது கொலை முயற்சிகள் நடந்திருக்கிறது. பணியிலிருந்து கேள்வியே இல்லாமல் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள். இது எல்லாம் அப்படியே அந்த படங்களை பார்க்கின்ற போது நான் அதற்காக குரல் கொடுத்தது. அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை முசுரந்தோப்புன்னு முந்திரி காடுகளை பெரிய ஒரு நிறுவனங்கள் அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததை உலகம் சிவக்கும் நாள் வருது உணர்த்தி வையடா வெடிமருந்தை என்று நான் என்னுடைய 15 வயதில் ஆண்டிமடம் செந்துறை வீதிகளிலே முழக்கமிட்டு இந்த பேரணியை நான் நடத்தி அந்த நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு அந்த குத்தகை அந்த நிலத்தை எடுத்து தருவதற்கு அன்றைய தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்கள் இளவரசன் போன்றவர்கள், மறைந்த மாவீரன் ராமசாமி போன்றவர்கள், இன்றைக்கு பல்வேறு வழக்கு துன்பங்களை சந்தித்து சிறை கொட்டடைகள் இருந்து 14 வருஷம் ஆயுள் தண்டனையில் மீண்டு வந்திருக்கின்ற தோழர் மாறன் போன்றவர்கள், என்னுடைய சொந்த கிராமங்களை சார்ந்த நிறைய ஆலப்பக்கம் முருகேசன் போன்ற தோழர்கள், ஜான் பீட்டர் போன்ற தோழர்கள், தடா நல்லரசன் போன்ற தோழர்களுடைய அதேமாரி முருகையன் போன்ற தோழர்கள், இப்படி எண்ணற்ற தோழர்கள் எல்லாவற்றிற்கும் முகங்காட்டாமல் இந்த பணிகளை எல்லாம் களத்தில் மறைந்து பணியாற்றிய செந்தமிழ் போன்ற தோழர்கள், சு என்கிற சுந்தரம் போன்ற தோழர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம் உங்களுக்கு தெரியும். அதே 80-87 காலகட்டங்களில் தான் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டு அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வன்னியர்களுக்குமான ஒரு போர் நடந்த ஒரு சூழல். ஆக அந்த சூழலில் ஐயா புலவர் கலியபெருமாள் என்கிற அந்த மகத்தான இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி அந்த மண்ணில் சாதிய சமூகங்களாக பிரிந்து கிடந்த இளையோரின் மத்தியில் ஒரு கம்யூனிஸ்ட கருத்துக்களை, சமத்துவ கருத்துக்களை, சமநீதி கருத்துக்களை விதைத்து அப்போ இந்த ஆதிக்க அரச பயங்கரவாத அட்டுழியங்கள், குறிப்பாக காவல்துறை பெண்களை விசாரணைக்கு என்று அழைத்து சென்று தங்கள் பாலியல் இச்சைக்கு தீர்த்து கொள்கின்ற போது அந்த பாலியல் இச்சையில் ஈடுபட்ட அந்த காவலர்களை நோக்கி தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய நீதிமன்றத்தில் அவர்களுக்கான தண்டனை, அதுவும் குறிப்பாக மரண தண்டனை, அது துப்பாக்கி சூட்டினூடாக இருக்கலாம் அல்லது வீச்சிறுவாளை கொண்டு அவர்கள் தலையை தனியாக வெட்டி எடுத்து இது போன்ற குற்றங்கள் செய்தான் இதுதான் சமூகத்தில் தண்டனை என்பதை உறுதி செய்ததாக இருக்கலாம். அதுபோன்று வெடிகுண்டுகளை வீசி காவல் நிலையத்திலேயே எந்த காவல் நிலையத்தில் வைத்து அந்த பெண்ணை கற்பழித்தார்களோ அந்த காவல் நிலையமே தரமட்டமாக்கி வீரம் செறிந்த அந்த தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய தாக்குதல்கள், இதையெல்லாம் நான் சமகாலத்தில் பார்த்து வளர்ந்தவன். நான் நேரடியாக அந்த படையில் ஒரு வீரனாக இணைந்து நான் பணியாற்றவில்லை என்று சொன்னாலும் கூட
அந்த பணியாற்றிய அந்த படை வீரர்களுக்கு அந்த முந்திரி காடுகளிலும் எல்லாமுமாக உதவியாளராக இருந்திருக்கிறேன். போராட்ட களத்தில் அவர்களோடும் நான் கைகோர்த்து நின்றிருக்கிறேன். பிற்காலங்களில் தமிழ்நாடு விடுதலைப்படை அறிவிப்பு செய்து தாக்குதலுக்குள்ளான 96 ஈழத்தில் தொடர்ச்சியாக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு சிங்கள பேரினவாத அரசால் உள்ளாக்கப்படுகின்ற அதை கண்டித்து இங்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இலங்கை தூதரகம் தாக்குதல் விடயத்திலும் நான் கீவு பிரிவு காவல்துறையுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நான் அந்த துயரத்தை துன்பத்தை சந்தித்தவன். அதுபோன்று நமக்கான காவேரியின் உரிமை நீரை தர மறுத்து தமிழர்களை கொன்று குவிக்கின்ற சிங்கள இனவெறியன் எப்படி ஈழ மண்ணில் எமது மக்களை கொன்று குவிப்பான், அதோபோல் என் சொந்த உறவுகளை கன்னட வெறியர்கள் கொன்று குவித்த போது, அவர்கள் உடைமைகளை சூறையாடிய போது, நீங்கள் காவேரியில் தண்ணீர் தர மறுக்கின்றீர்கள், உங்களுக்கு ஏன் எங்கள் மின்சாரம், நெய்வேலி மின்சாரம் என்று மின்சார டவர்களை குண்டு வைத்து தகர்த்த வழக்குகளிலும் நான் காவல்துறையுடைய நெருக்கடிகளுக்கு நானும் எனது சகோதரர்களும் எனது குடும்பமும் என்னை சார்ந்த இளைஞர்களும் ஆளானோம். ஆக இந்த விடுதலை படம் பாகம் 1 பாகம் 2 குறிப்பாக 2இல் நடந்த அந்த காட்சி அமைப்புகள் அத்தனையும் 90% என் வாழ்வில் நான் கண்ட நிஜத்தில் நான் சந்தித்த காட்சிகளும் படமாக்கப்பட்டிருப்பதை கண்டு உண்மையிலேயே இந்த வரலாறுகள் எல்லாம் எங்கு இப்ப மறக்கப்பட்டு விடுமோ மறந்து விடுமோ. இப்ப நான் கூட ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. ஆனால் நான் நடந்தேறிய சம்பவங்களை சொன்னால் அது என் கட்சியை நாளை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம், நான் பங்காற்றியதை முழுவதுமாக ஒப்புக்கொண்டால். ஆனால் என்னால் என் மனதில் இருந்ததை, என்னால் சொல்ல முடியாததை என் அன்பு சகோதரன் வெற்றிமாறன் அவர்களும் என் அன்புக்குரிய நண்பருமான அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுடைய இணை இயக்கத்தில் மிகச்சிறந்த ஒரு படமாக அந்த படம், குறிப்பாக முதல் பாகத்தில் சூரிய அவர்களுடைய நடிப்பு, அதுபோன்று கடைசி நேரத்தில் புலவர் ஐயாவினுடைய காட்சி பாத்திரத்தை ஏற்று நடந்த விஜய் சேதுபதியை கைது செய்து கொண்டு வருகின்ற போது சூரிய அவர்கள் அந்த உள் உணர்வு, அந்த உள் மனச்சாட்சி அவரை அந்த ஜீப்பை கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு அந்த காட்சிப்படுத்தப்பட்டிருந்த காட்சி, இது எல்லாம் உண்மையிலேயே நிஜ வாழ்வில் நடந்தவை. இதில் நிறைய சம்பவங்கள் சொல்றேன், ஒரு 90% இது உண்மை, ஒரு வரலாற்றை, உண்மை சம்பவத்தை இவ்வளவு மிக அழகாக நேர்த்தியாக அப்படியே, குறிப்பாக புலவர் ஐயா அவருடைய பயிற்சி அளித்து 3 தோழர்கள் அந்த வெடிகுண்டு தயாரித்து கொண்டிருந்த போது வெடித்து அவர்கள் அங்கு உயிரிழக்கின்ற அந்த சம்பவம் நடந்த உண்மை. அதை காட்டி கொடுத்த ஒரு துரோகியை களை எடுத்ததற்காக, அழுத்தொழித்ததற்காகத்தான் பிற்காலத்தில் வள்ளுவன் உள்ளிட்டவர்களுக்கு, புலவர் ஐயா உள்ளிட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதை எப்படி அவர்கள் எதிர்கொண்டு அந்த வழக்கை சந்தித்து விடுதலை பெற்றார்கள் என்பதெல்லாம் அடுத்தடுத்த பாகங்களில் கண்டிப்பாக வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேர் விருப்பம். ஆக இந்த படத்தை பொறுத்தவரையில் என்னுடைய வாழ்வில் நான் பார்த்த, நான் கண்ட காட்சிகளும், என்னோடு பழகி என்னோடு ஒன்றாக அறைகளில் தங்கி உணவருந்தி ஒன்றாக களத்தில், போராட்ட களத்தில் இருந்து ஒன்றாக துண்டறிக்கைகளை விநியோகம் செய்த இந்த காட்சிகள் எல்லாம் என் கண்முன் அந்த படத்தில் விரிகின்ற போது அந்த எதை சொல்லுவாங்க, மலரும் நினைவுகள் என்பது போல எனக்கு இந்த படத்தை பார்க்கின்ற போது ஏற்பட்டது. உங்களுடைய ஆரம்பகட்ட அரசியல் பயணத்திலிருந்து பார்த்தோம்னா இந்த பாதிப்பு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறது உணர முடியுது. நீங்க எந்த தளத்திலங்கினாலும் இந்த தமிழ் தேசிய அரசியல் இதையெல்லாம் எப்பயும் சமரசம் செஞ்சுக்காம, அதே மாதிரி சில ஒடுக்குமுறை சில மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை துணிஞ்சு எதிர்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கூட அண்மையில சட்டமன்றத்தில் ஒரு இது உருவானது, சட்டப்பேரவை தலைவருக்கு உங்களுக்கு சின்ன நெருடல். அப்போ நீங்க கூட்டணி கட்சியில் இருந்தாலும் உண்மையில இங்கே பேச தயங்கியதில்லை. அந்த வகையில் அன்னைக்கு சட்டப்பேரவை சட்டமன்ற உறுப்பினர் பதவி கூட ராஜினாமா செய்கின்ற அளவுக்கு ஒரு அறிவிப்பை செய்கிற அளவுக்கு சொல்லியிருந்தீங்க. இது கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட இவ்வளவு உங்களுக்கு ஏன் அந்த அரசேற்றம் என்றதை அதைதான் நான் எனக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதான் சொன்னேன், 80களிலிருந்து தமிழரசன் 87 மறைகின்ற காலம் வரையில் அவரை சார்ந்த அந்த தோழர்கள் இந்த மண்ணில் ஆற்றிய இந்த பங்களிப்பு, இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பை குறித்து முழுவதுமாக நான் உள்வாங்கியவன். அதற்கு பிறகும் கூட அந்த படையை வழிநடத்திய தலைமைகளோடு நான் நேரடி தொடர்பில் இருந்தவன். அதே காலகட்டத்தில் 80லிருந்து ராஜீவ்காந்தி மரணம் வரையிலான
தமிழீழ விடுதலை புலிகளினுடைய வீரம் செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தோடும் எனக்கு நேரடியாக தொடர்புகள் உண்டு. அதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இந்த நூற்றாண்டு விழா கலைவாணர் அரங்கத்தில் எடுக்கின்ற போது நான் 83 87 வரையிலான என்னுடைய அறையிலேயே தங்கி கொல்லஞ்சாவடியில் என்னோடு தங்கி பயிற்சி எடுத்துக்கொண்ட விடுதலை புலிகளை சார்ந்த ஒரு முத்தமிழ் என்கிற ஒரு தோழனை சந்தித்தேன். அவர் இங்கு ஒரு சிறப்பு முகாமில் தற்போது இருப்பதாக முகாமில் இருந்து அந்த விழாவுக்கு வந்திருந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். நான் கூட பெருமையாக அண்ணன் வீணரசு போன்ற இன்னும் பல நண்பர்களிடம் அழைத்து, முத்தமிழன் இவர் 83 நான் பள்ளி மாணவ பருவத்திலிருந்து இவர் எனக்கு தெரியும், இவர் ஒரு போராளி, இங்கே இந்திய அரசு அண்ணன் இந்திரா காந்தி அவர்களால் விடுதலை புலிகளையும் ஏனைய தோழமை அங்கிருந்த ஏனைய குழுக்களையும் அழைத்து பயிற்சி தந்தபோது அதில் ஒரு 40க்கும் மேற்பட்டவர்களோடு என்னுடைய கிராமத்தில் என்னுடைய வீட்டில் தங்கி இருந்தார்கள். அதில் இவர் ஒருவர் தான் இன்றைக்கு மிச்சமாக இருக்கிறார் அப்படி என்று நான் பெருமையாக அழைத்து அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தேன். ஆக அந்த அளவுக்கு தமிழ்நாடு விடுதலை படையினுடைய அந்த போர்க்கோணம், போராட்ட கோணம், அநீதிகளை கண்டு தட்டி கேட்கின்ற அந்த ஆற்றல், அதற்காக தன் உயிரையும் குடும்பத்தையும் தியாகம் செய்வது, தான் பொருள் சேர்த்துக்க கூடாது, தான் பதவி சுகத்துக்காக எதையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு தீங்கான காரியத்திலும் ஈடுபட்டக்கூடாது, ஒரு தனிமனித ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அது குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருந்தால் உடனடியாக தமிழரசன் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விடுதலை படையும் தண்டனை தரும். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களும் அதற்குரிய தண்டனையை தருவார்கள். ஆக இந்த தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வரலாறுகளோடு தான் என்னுடைய அரசியல் பயணம் தொடங்கியது. நான் ரொம்ப நினைவுதிருந்த காலத்திலிருந்து இந்த 2 அமைப்புகளோடும் நேரடியான தொடர்போடும் அவர்களோடு 2 கலர்ந்து அவர்களோடு உண்டு உறவாடி அவர்களோடு தங்கி மகிழ்ந்து விடுதலை புலிகளுடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய தியாக வரலாறுகளையும், தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தோழர்கள் இது போன்ற ஆதிக்க அரச பயங்கரவாதத்திற்கு, பாலியல் வன்புணர்வுக்கு தண்டனை தந்து ஆதலால் அவர்கள் குடும்பம் எவ்வளவு பட்ட துன்பங்கள், துயரங்கள், அதெல்லாம் சொல்லி மாளாது. புலவர் ஐயாவுடைய மனைவி, வள்ளுவனருடைய மனைவி, அவருடைய தங்கைகள் எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆளாக்கணும். நேற்று கூட நம்முடைய செங்கலத்தில் ஒரு பதிவு நான் பார்த்தேன். அவருடைய சக தோழர் ஒருவர் ஒரு ஆயுதநாடு சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர்களுக்கென்று ஏக்கருக்கு மேல் நிலங்கள் இருந்தும் புலவர் ஐயா குடும்பத்திற்கு அந்த விவசாயம் செய்யும் தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இது போன்ற காவல்துறையுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை செய்த காரணத்தினால் அவர்கள் அந்த விவசாயத்தை கூட செய்ய முடியாது. அங்கே தண்ணீர் பாய்ச்ச ஆள் வர மாட்டாங்க, மணிலா போடுவதற்கு ஆள், நெல் பயிரிடுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க, ஏர் பகலில் ஓட்ட முடியாது, நான் தான் போய் இரவு நேரத்தில் ஏர் ஓட்டி அவர்களுக்கு துணையாக இருந்தேன் அப்படின்னு அவர் அந்த செங்கலத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆக அவ்வளவு ஒரு அரச பயங்கரவாதத்தை, அரசு நெருக்கடிகளை, ஒடுக்குமுறைகளை, பெண்களை கொண்டு போய் நிர்வாணப்படுத்தி சிறையில் வச்சிருப்பாங்க, கை காலை கட்டி போட்டு எங்க இருக்கார் உன் கணவர், எங்க இருக்கார் உன் புள்ளை காட்டு, இந்த தாக்குதல் இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி சித்திரவதைகள், அது போன்ற நிறைய அவங்களுக்கு தெரியும் காவல்துறை எப்படியெல்லாம் இந்த போராட்ட வீரர்களை, போராளிகளை கையாள்வார்கள் என்பது. ஆக அத்தனை அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கையாண்ட போது அதை கண்மூடாக பார்த்தவன், நேரடியாக அதையெல்லாம் கேட்டவன் சக தோழர்களோடு, எப்படி அரச பயங்கரவாதம் இருக்கும், எப்படி அரசு ஒடுக்குமுறை இருக்கும் என்பது. ஆக நான் என்ன சொல்ல, ஒரு புடம்போட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்வு. ஆக நான் அங்க புலிகள் எப்படி தாயை சிங்கள ராணுவம் கற்பழிப்பது, மகளை அப்பா முன்னால தாய் முன்னால கற்பழிக்கிறது, அங்க எப்படி அந்த மக்களை கொன்று அழித்தொழிப்பது, அதே மாதிரியான வேலைகளை தான் இங்க தமிழ்நாடு விடுதலை படைகளை குறித்தும், அப்போது தருமபுரி போன்ற பகுதிகளில் இருந்த நக்சல் பாரிகள் மீது இங்க நான் சொன்னது இந்த காலகட்டம், நான் வளர்ந்த அந்த இளமை பருவ காலகட்டம் தான். ஆக இதையெல்லாம் முழுவதுமாக உள்வாங்கி, அப்ப எந்த ஒரு தனிமனித ஒரு ஒழுக்கத்திற்கும் கேடு இல்லாதவனாக, எந்தவித ஒரு பொதுமக்களிடம் சுரண்டலுக்கு என்னை நான் உட்படுத்திக் கொள்ளாமல் ஒரு நேர்மையாக, நியாயமாக, கண்ணியமான ஒரு அரசியலை இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட காரணத்தினாலே நான் இன்று வரையில் அந்த கண்ணியமான, நேர்மையான, உண்மையான, தூய்மையான பொது வாழ்வில் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியலை நான் செய்வதற்கு அடிப்படை காரணமே இந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்கிற அந்த விடுதலை போராட்ட வாழ்வும், அந்த போராளிகள் செய்த தியாகமும். நான் சிறு பள்ளி பருவத்தில் இருந்தபோது புலவர் கல்வி பெருமாள் அவர்களால் வளர்க்கப்பட்ட போராளிகளும், தோழர் தமிழரசன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களுடைய அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு தான். ஏன்னா எல்லாருக்கும் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, ஆசை இருக்கும், பாசம் இருக்கும், பணம் வேணும், தங்கம் வேணும், சொத்து வேணும், சேர்க்கணுன்ற எல்லா உணர்வுகளும் இருந்த ஒரு 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 ஏழை விவசாய குடிகளில் பிறந்தவர்கள் தான் இந்த வீரர்கள்.
ஆனால் அத்தனை ஆசாபாசங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்கேயோ ஒரு ஆதிக்குடியில் பிறந்த ஒரு பெண்ணை ஒரு அரச பயங்கரவாத காவல்துறையோ அல்லது வருவாய்த்துறையோ ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி விட்டான் என்பதற்காக எங்கேயோ பிறந்த இந்த உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி அதற்கு ஒரு தண்டனை தர வேண்டும், அந்த தண்டனையை நாம் தந்தால் நமக்கான உயிர் இருக்காது நம் உடம்பில் என்பதை தெரிந்து நாம் ஆயுள் சிறைக்கு உட்படுத்தப்படுவோம், தூக்கு வரை நமக்கு வழக்கு வரும் அல்லது போலீசார் என்கவுண்டர் செய்யப்படும் என்பதையெல்லாம் தெரிந்துதான் அன்றைய கடலூர் அரியலூர் மாவட்டத்தில் என்னை போன்ற அந்த ஒத்த வயதுள்ள இளைய தலைமுறை கனர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய தியாக வேங்கைகளாக களமாடினார்கள். ஆக அவர்களோடு இரண்டரை கலந்து வாழ்ந்த வேல்முருகன் அவர்களிடம் இருந்த அத்தனை நல்ல பழக்கங்களையும் நான் எனதாக்கி கொண்டு என் பொது வாழ்வில் நான் இன்றைக்கு வீரநடை போடுகிறேன். அதனால் தான் நீங்க திமுக அரசு தவறு செய்தாலும் அந்த கூட்டணியில் இருந்தாலும் என்னால் கேட்க முடிகிறது, அதிமுக அரசு தவறு செய்தாலும் என்னால் கேள்வி கேட்க முடிகிறது. என்னுடைய முயற்சியில் தான் இவர்களிடத்தில் நான் கற்ற இந்த பாடம் படிப்பறிவின் அடிப்படையில் தான் மணல் குவாரிகளை சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு இந்த பெரும் அரசியல் கட்சிகள் கொள்ளையடித்துக் கொண்டார்கள். அதை நான் அரசுடைமையாக்குவதற்கு சட்டங்களை சட்டமன்றத்தில் இயற்றி கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தேன். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற அந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தேன். மாவட்டத்திற்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு காரணமாக இருந்து குரல் கொடுத்து தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்து சாதித்தேன். மழைநீர் சேகரிப்பு திட்டம், இன்றைக்கு காவேரி முல்லைப்பெரியார் பிரச்சனை இருக்கிறது, உலக யுத்தம் ஒன்று வரும் என்றால் நாளைக்கு நீருக்கானதாக அது மாறும். ஆனால் காவேரி தண்ணீரை அவனிடத்தில் கேட்பதை விட நாம் தடுப்பணைகளை கட்டி நீரை சேமிப்பதற்கும் நாம் மழைநீரை சேகரிக்கிற திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆலோசனை, இது போன்று எண்ணற்ற இந்த மனித சமூகத்திற்கும் இயற்கைக்கும் கேடு இல்லாத, நஞ்சு இல்லாத உணவு, நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கருத்தியலோடு ஒரு அரசியல் பணியை நான் செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அந்த ஆரம்பகால வாழ்வும் அந்த வாழ்வுக்கு துணை புரிந்த இந்த தோழர்களுடைய தியாகமும் நேர்மையும் உண்மையும் இந்த மக்களை நேசித்த அதுதான் என்னை இன்றைக்கு அது சபாநாயகராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்களை நோக்கி விரல் நீட்டி கேள்வி எழுப்பக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் எனக்கு தந்தது நான் சொன்ன தமிழரசன் தலைமையிலான தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களுடைய தியாகமும் புலவர் கலிபெருமாள் அவர்கள் பயிற்றுவித்த அரசியலை கற்றுக்கொண்டவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட அந்த அரசியலும் தான். அதுபோன்று எமது உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு தலைவனாக, மிகச்சிறந்த ஒரு ஆண் தாயாக, மிகச்சிறந்த பெண் போராளிகளின் ஒரு தாயாக, தந்தையாக இருந்து உலகமே வியக்கக்கூடிய ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை நான் வாழ்கின்ற சமகாலத்தில் நடத்திய அந்த மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த ஒப்பாரும் மிக்காரும் மிக்க அந்த மகத்தான தலைவனுடைய இந்த கட்டமைப்பையும் அந்த ஒழுங்கமைப்பையும் இந்த தலைமை பண்புகளையுமே முற்றுமுதலுமாக உணர்ந்து என் வாழ்வில் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன். அதுதான் இன்றைக்கு சட்டமன்றத்திலாக இருந்தாலும் மக்கள் மன்றத்திலாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சில கேள்விகளை நேர் எதிர்மறையாக கேட்கின்ற போது கூட நான் வெடித்து அந்த கருத்துக்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது என்னிடத்தில் இவர்களின் தாக்கமும் இவர்களிடம் நான் பயின்ற அரசியலும் தான் அதற்கு அடிப்படை காரணம். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உருவாக்கப்பட்டது இது நடந்த உடனே இந்த உலகமுறை இன்னைக்கு பேசுபொருள் ஆன உடனேயே நான் கூட ஒரு தொலைக்காட்சியில் பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு புலவர் கலிபெருமாளின் சீடர்களும் தமிழ்நாடு விடுதலைப்படையும் இருந்திருந்தால் இந்நேரம் அந்த ஞானசேகரனுக்கு எங்கள் முந்திரிக்காட்டு நீதிமன்றத்தில் உரிய தண்டனை கிடைத்திருக்கும். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அது இல்லை என்கிற ஆதங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் எல்லா மூலை முடுக்குகளிலும் 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரையிலும் இந்த பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த மனிதகுல மிருகங்களை, மனித சமூகத்தில் உயிரோடு வாழ்வதற்கு லாய்க்கியற்றவர்களை இப்போது இருக்கிற இந்த சட்டமும் இந்த காவல்துறையும் இந்த அரசு முறைமைகளும் கட்டுப்படுத்த தவறியதனுடைய விளைவுதான் இது. அடுக்கடுக்காக நாளொரு மணியும் பொழுதொரு வண்ணமும் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது, இந்திய முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு அமைப்பு இது போன்ற குற்றவாளிகளுக்கு தங்கள் நீதிமன்றத்தில் உரிய தண்டனை தருவார்கள் என்கிற அந்த உயிர் அச்சத்தை ஏற்படுத்தினுடைய விளைவுதான் காவல் நிலையங்கள் கற்பழிப்புகள் நின்றன. நிலச்சுவாந்தார்கள், நில உடைமையாளர்கள், பண்ணையார்கள் வீடுகளிலே ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பெண்கள் தங்கள் காம இச்சைக்கு பாலியல் வல்லுறவுக்கு பலியாகிற கொடுமை நிறுத்தப்பட்டது. அதைத்தான் நான் இந்த செய்திகள் எல்லாம் வருகின்ற போதெல்லாம் இப்படி ஒரு அமைப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லையே என்கிற ஒரு இயலாமைத்தான், அந்த கேள்விதான் எனக்குள் எழுகிறது.
காரணம், இன்றைய இளைய தலைமுறையும் இது போன்ற அநீதிகளை, அக்கிரமங்களை வீதிக்கு வந்து தட்டி கேட்கக்கூடிய இளைய தலைமுறையும் இதில் ஒரு குற்றவாளியாக இருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு பெரும்பான்மையான இளைய தலைமுறை இன்றைக்கு கல்லூரிகளில், பள்ளிகளில், விடுதிகளில், தொழில் புரிகின்ற இடங்களில், எல்லா இடங்களிலும் நீக்கமர இன்றைக்கு கஞ்சா, போதை வாஸ்துக்கள், சாக்லேட்டுகள், மிட்டாய்கள், போதை ஊசிகள் கிடைக்கிறது. அதற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என் தமிழ் சமூகத்தின் இளையோர், இன்னைக்கு பிரபாகரனுடைய வழித்தோன்றர்கள், புலவர் ஐயாவினுடைய வழித்தோன்றர்கள், தோழர் தமிழரசனுடைய வழித்தோன்றல்கள், இன்றைக்கு சமகாலத்தில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொண்ட கருத்துக்களோடு சித்தாந்தங்களோடு நேர்மையாக அரசியல் களத்தில் இன்று 100வது ஆண்டு எட்டியிருக்கிற ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்திய ஐயா பழநெடுமாறன் போன்றவர்கள், இங்கே எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் நம்மோடு வாழ்கின்ற இந்த காலத்தில் கூட இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல், இவர்கள் வரலாற்றை படித்து அறிந்து கொள்ளாமல், இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சினிமா, கலாச்சார, பண்பாடு சீரழிவை நோக்கி என் தமிழ்நாட்டு இளையோர் இன்றைக்கு அடிபணிகிறார்களே, அவர்கள் அப்படி அணியணியாக இந்த சினிமா மோகத்தில் கட்டுண்டு கிடக்கிறார்களே, யாரோ எங்கேயோ இருந்து வந்த நடிகளுக்கெல்லாம் கட்டுவிட்டு வைப்பதும், பாலாபிஷேகம் செய்வதும், கோவில் கட்டுவதும், இப்படி ஒரு ஈனத்தனமான செயல்களில் ஈடுபடுகிறார்களே என்கிற மிகப்பெரிய ஒரு கோபம் என்னை வாட்டி வதைக்கிறது. அதனால் அந்த மாவீரர்கள், அந்த போராட்ட அந்த செம்படை தோழர்கள், அந்த வீரர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, எங்கு அநியாயம் நடந்தாலும், எங்கு அக்கிரமம் நடந்தாலும், எங்கு அட்டூழியம் நடந்தாலும், எங்கு ஆதிக்க அரசோ அல்லது ஆதிக்க முதலாளிகளோ அல்லது பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களோ தவறு செய்தாலோ அதை தட்டி கேட்கக்கூடிய அந்த நெஞ்சுரம் படைத்த, இந்த ஆண்மநேயம் படைத்த என் தமிழ் சமூகத்திற்கான ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆயுத குழுக்கள் இல்லை என்றாலும் கூட ஒரு அரசேற்றத்தோடு வீதிக்கு வந்து போராடக்கூடிய இளையோர் படை இன்னைக்கு உருவாக முடியவில்லையே என்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றாமை, ஒரு இயலாமை என்னை வதைக்கிறது. தங்களுடைய வேலை நெருக்கடிக்கு இடையில் அவருடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு செங்களம் வலையொலி தளத்திற்கு நேர்காணல் தந்த திருமிகு வேலுமணி அவர்களுக்கு செங்களம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சிங்கய்யா. செங்களம் என்கிற இந்த வலையொலி புலவர் ஐயா கலிபெருமாள் அவருடைய பெயர்த்தியும் வல்லூர் அவர்களுடைய அன்பு மகள் அவர்களால் இது உருவாக்கப்பட்டு இந்த வலையொலி தொடங்கப்பட்டிருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுடைய தாத்தா, அவருடைய தந்தை, அவருடைய உறவுகள் செய்த ஒரு ஈகத்தை, அவருடைய வீரம் சிறந்த இந்த விடுதலை போராட்ட வரலாற்றை அவருடைய பெயர்த்தி அவர்கள் தொடங்கிய காணொளியின் ஊடாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இதை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற என அருமை தோழருக்கும் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் நாம் யாரையோ இந்த மண்ணில் வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து மறைந்து எண்ணற்ற தியாகங்களுக்கு முகம் கொடுத்து, அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்து சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்து வருகின்ற புலவர் ஐயா அவருடைய அந்த குடும்பத்தாரை ஆதரிக்கின்ற வகையில் இந்த செங்களம் என்கிற இந்த வலைவலியை அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளும் சப்ஸ்கிரைப் செய்து அவருக்கு பேர் ஆதரவை தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.